மீண்டும் ஒரு விளையாடிகள் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. ஐபிஎல் 5வது போட்டியாக நேற்றைய தினத்தில் குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் பஞ்சாப் கிங் ஆகிய இரு அணிகளின் போட்டி அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் ஆரம்பமாகின்றது. இந்த போட்டியை பொறுத்த குஜராத் அணி நாணய சுற்றி வெட்டுப்பட்டு தமது அணியை முதலாவதாக களத்தடுப்பை தெரிவு செய்தது. அதன் அடிப்படையில் பஞ்சாப் கிங்ஸ் ஆடுகளத்தில் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக பிரியனேஸ் ஆர்யா மற்றும் பிரம்சிம்ரன் ஆகிய இரு வீரர்களும் ஆட்டுகள் நுழைந்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் பிரம்சிம்ரன் 5 ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்து அதிர்ச்சி அளித்திருந்தார். அதன் பின்னதாக பிரியனேஸ் மற்றும் சுரேஷ் ஐயர் அணித் தலைவராக பொறுப்பேற்றிருந்தார் முதலாவது போட்டியை நேற்றைய தினத்தில். ஆகவே அவர்களுக்கு இடையிலான 2வது விக்கெட்டுக்காக 21 ஓட்டங்களில் 21 பந்துகள் எதிர்கொண்டு 51 ஓட்டங்கள் இணைப்பாட்டம் பெறப்பட்டது. அதன் அடிப்படையில் பிரியனேஸ் ஆர்யா 23 பந்துகளின் 4 ஓட்டங்கள் 2 6 ஓட்டம் 2 இடங்களாக 47 ஓட்டங்களோடு அதிரடியாக ஆடி ஆட்டமிழந்திருந்தார். அதன் பின்னதாக அசமத்துல்லா 4 ஓட்டம் 2 6 ஓட்டம் 3 இடங்கள் 16 ஓட்டங்களோடு ஆட்டம் இழக்க மேக்ஸ்வெல் 0 ஆட்டம் இழந்திருந்தார். அதன் பின்னதாக ஸ்டோய்னஸ் 15 பந்துகளை எதிர்கொண்டு 4 ஓட்டம் 1 6 ஓட்டம் 2 இடங்களாக 20 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்ததோடு 5வது விக்கெட்டுக்காக சுரேஷ் ஐயரோடு 28 பந்துகளில் 57 ஓட்டங்கள் அரை சதம் இணைப்பாட்டம் பெற்றுக் கொடுத்திருந்தார். ஸ்டோய்னஸ் ஆட்டம் அடைந்ததை தொடர்ந்து சசாங் சிங் ஆடுகளம் நுழைந்திருந்தார். சிறந்த இணைப்பாட்டம் அமைத்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இறுதியாக சுரேஷ் ஐயர் மற்றும் சசாங் சிங் ஆகிய இருவருக்கு இடையிலான 6வது விக்கெட்டுக்கு 28 பந்துகளில் 81 ஓட்டங்கள் பெறப்பட்டிருந்தது. ஒரு முனையில் அதிரடியாக ஆடிக்கொண்டிருந்த சுரேஷ் ஐயர் 42 பந்துகளில் மொத்தமாக 4 ஓட்டங்கள் 5 6 ஓட்டங்கள் 9 இடங்களாக ஆட்டம் இழக்க 97 ஓட்டங்களை பெற்று ஆட்டம் இழக்காதிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சதத்தை பெறக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் போயிருந்தது. எதிர் திசையில் சசாங் சிங் 16 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 6 ஓட்டங்கள் 1 இடங்களாக 46 ஓட்டங்களோடும் ஆடுகளத்தில் இருந்தமை குறிப்பிடத்தக்கதாகவே நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் பஞ்சாப் கிங்ஸ் 243 ஓட்டங்கள் பெற்று 5 விக்கெட்டுகளை இழந்து இவர்களுடைய அதிகூடிய 2வது ஓட்டமாகவும் இது கணிக்கப்படுகிறது. இதற்கு முன்னதாக 2024ஆம் ஆண்டு கொல்கத்தா நைட் ரைடர்ஸுக்கு ஆடினான போட்டியிலே கொல்கத்தாவில் நடைபெற்ற போட்டியில் 262 ஓட்டங்கள் 2 விக்கெட்டுகள் பெற்றது. 2 விக்கெட்டுகளில் பெற்றதே அதிகூடிய ஓட்டமாக கருதப்படுகிறது. ஆகவே பந்து வீச்சை பொறுத்தவரையில் சாய் கிஷோர் 4 பந்துகளில் 30 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 3 விக்கெட்டுகளையும் ரபாடா மற்றும் ரஷீத் கான் தலா 1 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தனர். குஜராத் டைட்டன்ஸ் அணியை பொறுத்தவரை 263 ஓட்டங்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டிருந்த வேளையில் சாய் சுதர்சன் மற்றும் சுப்மன் கில்க்கு இடையிலான முதலாவது விக்கெட்டுக்கான நிர்ணயிப்பாடு 35 பந்துகளில் 61 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். முதல் 6 பந்து ஓவர்களில் 61 ஓட்டங்களை பதிவு செய்ததும் குறிப்பிடத்தக்கது. சுப்மன் கில் 14 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 2 6 ஓட்டங்கள் 3 இடங்களாக அதிரடியாக 33 ஓட்டங்கள் ஆட்டம் இழந்திருந்தார். சாய் சுதர்சன் தொடர்ந்தும் சிறப்பான ஒரு துடுப்பாட்டத்தை வழங்கியிருந்தார். 41 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 3 6 ஓட்டங்கள் 6 இடங்களாக 74 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தமை குறிப்பிடத்தக்கது. ஜோஸ் பட்லரோடு இவருடைய இணைப்பாட்டம் 54 பந்துகளில் 40 பந்துகளில் 84 ஓட்டங்கள் இணைப்பாட்டம் பெறப்பட்டிருந்தது. இதில் ஜோஸ் பட்லர் 33 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 4 6 ஓட்டங்கள் 2 இடங்கள் 54 ஓட்டங்களும் ஆட்டம் இழந்திருந்தார். ருதர்போர்ட் 28 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 4 6 ஓட்டங்கள் 3 இடங்களாக 54 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே 3வது விக்கெட்டுக்காக 33 பந்துகள் 54 ஓட்டம் பெறப்பட்டது. ராகுல் தேவட்டியா 2 பந்துகளில் 6 ஓட்டம் இடங்களாக 6 ஓட்டங்களையும் இறுதியில் ஷாருக் கான் 1 பந்தில் 6 ஓட்டத்தை பெற்றுக் கொடுத்து ஆட்டம் இழக்காதிருந்த வேளையில் மொத்தமாக நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 232 ஓட்டங்கள் மாத்திரம் பெற முடிந்தது பஞ்சாப் கிங்ஸ்க்கு எதிராக குஜராத் டைட்டன்ஸ் அணியை பொறுத்தவரையில். ஆகவே இந்த பஞ்சாப் கிங்ஸ் 11 ஓட்டங்கள் வித்தியாசம் இந்த போட்டியில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஹர்ஷிப் சிங் 2 விக்கெட்டுகளையும் மார்க்கஸ் ஜான்சன் மற்றும் கிளேன் மேக்ஸ்வெல் தலா 1 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தனர். இந்த போட்டியில் 97 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்த அணியின் தலைவரான சுரேஷ் ஐயர் ஆட்ட நாயகன் விருதினை பெற்றுக்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் ஒரு விளையாடி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பதுலை தாஸ். வணக்கம் அன்பு சொந்தங்களே.